மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை 10ஆம் தேதி. அதாவது இன்றைக்கி வந்து பிரியா வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா கேம்பா டெலிவரி இந்த அதாவது கன்சீவாக இருக்கவங்களாம் கேம்ப் போட்டிருக்குறாங்க. அங்கே இன்றைக்கி செக்கப் வர சொன்னாங்க. அதை மறந்தாச்சுங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 போகுது. அவங்க நர்ஸு கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் தான் ஐயோ ஆமாம் இன்றைக்கி வர சொன்னாங்களே செக்கப்புக்கு அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கேன். மேடம் பாரு இப்போ தான் எந்திரிச்சாங்க சுட யாருங்க. இல்லை எனக்கு நைட்டெல்லாம் வந்து சரியாக தூக்கம் இல்லை, அதனால் தூங்கிட்டேன். உண்மையே நைட்டு அவள் தூங்கும்போது மணி ஒன்றுக்கு மேலே இருக்கும். எனக்கு தெரியல. இப்போ தான் எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் வருது. நான் ஜிஹெச்லேருந்து நர்ஸு பேசுகிறேங்க, வரல இன்னும் அப்படின்ட்டு. ஐயோயோ போச்சுடா. குளிச்சு டக்குன்னு கிளம்பணும். சீக்கிரம் நான் சாப்பிடவே இல்லை. நான் இப்போ தான் நீ சனிக்கிழமை பாப்பாவுக்கு லீவ் வரையுங்களா, சரி சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக இல்லை. பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் போகணும், அந்த பிள்ளையும் வயிற்றுக்கு ஒன்றுமே கொடுக்காம கூட்டிகிட்டு போகணும். சரி லேட் ஆகும், இல்லை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்போதான் போயிட்டு வந்தேன். இருந்தாலும் கேம்புக்கு வர சொல்லியிருக்காங்க. சரி போய் தானே ஆகணும். சரி போயிட்டு டக்குனு கிளம்புன. பாப்பா மூஞ்சி தோட சரி போ. துண்டோசை நல்லா மூஞ்சி பால் அப்பா காய வச்சிருக்கிறேன் சாப்பிட்டியா? போ. இருக்குது இந்தாப்பா பால் கீழே வைக்கிறேன். அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு நாள் இருக்கலான்னா அது முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிக்கட்டும், ரிலாக்ஸாக எல்லாம் பண்ணிக்கலாம். துணி வேலை அப்படின்னு நினச்சோம். எந்திரிச்சு நேரம் சோறாக்க வேண்டிய வேலை இல்லை, நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இதுக்கு வேலை. இப்போ இவ்வளோ நான் கூட்டிகிட்டு அங்கே விட்டு போட்டு என்ன பண்ணுறேன்னே தெரில எனக்கு. மணி பாருங்க 9 சாமி 10 போகுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்ன நடக்குது என்னன்னு பார்ப்போம். கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி வேறு தீர்ந்துருச்சுங்க, மறந்துட்டோம் வாங்குறதுக்கு. வாழைப்பழமும் ஜூஸு எடுத்தாச்சு. ஏன்னா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடல. இப்போ தான் எந்திரிச்சு பாலும் குடிச்சிருக்காங்க. பாவம் அந்த பிள்ளையும் அவசரமாக கிளப்ப வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னம்மா இங்கே கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே சாப்பிட்ருவேன். மணி வேறு ஆச்சு, டேப்லெட் வேறு போட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. சாப்பிட்டு போகலாமான்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சாப்பிட்டு போகிறதுக்கு டைம் மணி 10 ஆயிடுச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா கேம்புங்கிறனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். போய் பார்க்கலாம். ஏதாவது கேம்புக்கு போட்டிருப்பாங்களாட்ருக்குங்க. கன்சீவாக இருக்கவங்களா வர சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக கேம்புக்கு வந்திருக்கிறோம். எந்த பாப்பா? கேம்ப் போட்டிருக்கிறாங்க. வாங்கிட்டியா? எப்படியோ கூடைக்கு ஆசைப்பட்டு கூட கிடச்சிருச்சு. அவ்வளோதானா? நர்ஸை பார்த்துட்டு வர சொன்னாங்க. இவங்களாம் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லியிருக்க. போ ஃபோட்டோ எடுத்துறேன். கிட்டு வாங்கிட்டு நேராக பேக்கரிக்கு தான். நான் ஆல்ரெடி டீ சாப்பிட்டேன். திடீர்னு போனதுனால சாப்பிடாமே போயிட்டோம். கிட்டு பெட்டிக்காக ஆசைப்பட்ட பெட்டி கிடச்சிருச்சு. மாறா முன்னாடி தள்ளி போடவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அதை அப்படியே முன்னாடி வச்சு அமுத்தி விடுங்க. அந்த இது எப்படி முன்னாடி இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளோட ஒரு டயர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. ஓட்டி தேஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். ஏமாம்மா போச்சு. அதுக்கு தான் நான் பக்கத்தில் உட்காராத எந்திரிச்சு அந்த சைடு வாங்கினேன். சும்மா வச்சாவே உங்கள் அப்பா காணடிச்சிருவார். ஃபர்ஸ்ட் இவளுக்கு வந்து இது ஏன்னா 3 நாளாக கேட்டுருக்கா பாப்பா. வந்தோடனே இது இங்கே வந்து இங்கே வெளியே வேறு சுத்தம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு. இவளுக்கு ஆன் பண்ணி இவளுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்கோளெல்லாம் தூக்கிட்டு போய் வைக்கலாம். எங்கள் அத்தை இன்னும் வரவே இல்லை. எங்கள் அத்தைக்கு வேறு ஃபோன் பண்ணணும்.
அது என்னமோங்க எங்கள் அத்தைக்கிட்ட வம்பிழுக்காமல் சண்டை இழுத்துக்கிட்டே தான் இருக்கணும். எங்கள் அத்தை இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது வீட்டில். ஏமாம்மா ஏங்க பிள்ளை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க வேறு. அந்த மாதிரி எங்கள் அத்தை இல்லாமல் எங்கள் வீட்டில் எங்களால் இருக்க முடியாது. வருங்க எவ்வளோ வேகமாக ஓடுது. இரு பாப்பா ஒரு நிமிஷம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? வாங்க வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் ஓட்டு. எங்கேயாவது ஃப்ரிட்ஜில் இடிச்சிடாதம்மா. ஆமாம் வாங்க இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்தப்பா எப்படி காலையில் எந்திரிச்சு அறக்க பறக்க ஓடணும். தாங்க ஒரு 2 நிமிஷம் நிறுத்து நிமிஷம் சவுண்டு கேட்கும். வாங்க இதில் கத்திரி அதான் இதெல்லாம் முதல்ல ரொம்ப எதிர்பார்த்து. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நான் கன்சீவாக இருக்கேன். பாப்பா வயிற்றுல இருக்கையில எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. கடைசியாக பிறந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த டவலு அந்த அது நார்மலாக எல்லாத்துக்குமே கொடுக்கறது அது மட்டும் தான். இந்த கிட்டெல்லாம் கிடைக்கல. இந்த கிட்டு வந்து சுத்தமாகவே எனக்கு கிடைக்கல. சேஃபாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க பார்த்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நான் கேம்புக்கு வர சொல்லும்போது எதுக்கு வர சொல்கிறாங்க, இப்போ தானே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மறந்துட்டேன். அது செக்கப்புக்குன்னு நினச்சிட்டேன். நானும் செக்கப்புன்னு தான் நினச்சேன். அப்புறம் தானே தெரிஞ்சது. ஆனால் போன நாள் தான் உனக்கு பெட்டி கிடச்சிது. நேற்று என் பிள்ளையோட துணியெல்லாம் சுத்தம் பண்ணையில் இது கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த தடவை அந்த பிள்ளை வீட்டுக்கு போடுற துணியெல்லாம் போட்டு இந்த இதை எடுத்து முன்னாடி வச்சு விட்றலாம். பாப்பா வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, அதாவது பீரோக்குள்ளே இருக்கிறத நோண்ட மாட்டா அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு கிடச்சிருச்சா? இன்னைக்கு கிடச்சிருச்சு. என்ன 2 பாட்டில் பெருசு பெருசாக இருக்குது. ஆமாம் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரோட்டீன் பவுடர். ப்ரோட்டீன் பவுடரா? 2 பாட்டிலா? 2 ஸ்கியூப் வந்து போட்டு 6 மாதம் வரைக்கும். இது 6 மாதம் வந்து இன்னொரு கிட்ட கொடுப்பாங்க. ஓ இப்போ சாப்பிட்றது 2 மாதத்துக்கு வச்சுக்கிறது. 2 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டு பாலில் வந்து கலந்து குடிக்கணும். நம்ம தான் பால் குடிக்க மாட்டோமே. 2 கிட்டா. அப்புறம் வந்து அப்போ இது என்னது? டானிக்கா? டானிக்கு. இது என்ன டானிக்கு? எல்லாம் வைட்டமின் டேப்லெட் டானிக்காக தான் இருக்கும். எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா? ஏதோ ஒரு ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோமே. இது வந்து சாப்பிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. 2 நாளைக்கு ஒரு தடவை கூட, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குடி. ரெகுலராக குடிக்காட்டினாலும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நெய். அடடா பிள்ளைக்கு நெய் வாங்கணும்னு நினச்சி வந்துச்சு. அக்கா மக்கா நெய்யா? அஸ்வின் அஸ்வின்ங்கிறேன். ஆவினா? ஆவின் நெய். அதுக்கப்புறம் வந்து நெய் மனமாக இருக்குது. வெள்ளை துண்டு. இது வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாப்பா பிறந்தா யூஸ் பண்ணுறது. பாப்பாவும் தம்பியை பிறந்தா யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஒரு கப் இது கலந்து குடிக்கிறதுக்கு. அப்புறம் பூச்சி மாத்திரை. ஓ இது பூச்சி மாத்திரையா? இது வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் இப்போ சாப்பிட்ற கால்சியம் டேப்லெட் எதுவுமே சாப்பிடாம ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. டேட்ஸ் பாக்ஸ் பெருசாக தான் இருக்கு. பேர்ச்சம்பழம். நேற்றே பேர்ச்சம்பழம் வாங்கினேன். முந்தா நேற்று இல்லை சின்னது தான் வாங்கினேன். நான் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டா சின்னது வாங்கினேன். பரவாயில்ல. என்ன அது? இது எங்க சப்பளிஞ்சு அப்படி பேக் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியிருக்காங்களோ? நல்லா தான் இருக்கும் பேக்கிங். அந்த மாதிரி உனக்கு இதுக்குள்ளே கரெக்டாக நிற்கணும் வாங்கிக்காக அந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ? 1 கிலோவா 1/2 கிலோவா? 1/2 கிலோ. இதா 1/2 கிலோ பாக்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. 1 கிலோ 2 சேர்ந்து 1 கிலோ வரும். 1/2 கிலோ பாக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே இதை வந்து நம்ம சாப்பிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேக்ஸ் ரெடி. பாக்ஸ் ஒன்று ரெடியாக கிடச்சிருச்சு. பாக்ஸ் ஒன்று கிடச்சிருச்சு. எனக்கு இதெல்லாம் கிடைச்சதோட பாக்ஸ் கிடைச்சதோட சந்தோஷம். அது வை ஏன் ஓப்பன் பண்ணுற விட்டு இருக்கட்டும். அப்படியே பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் அப்புறம் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு தான் எடுத்து வைப்போம். குழந்தைக்குன்னு முதல்ல இதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் சின்ன துண்டு. இதை போய் என்னென்னு யூஸ் பண்ணுறது? தான் கொடுப்பாங்க. 3 தடவை கொடுக்கும்போது 3 துண்டு இருக்கும். குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துண்டு தான் வாங்கணும். பாப்பாவுக்குமே இந்த துண்டு தான் வாங்கணும். இந்த துண்டு தான் வாங்கணும். இந்த மாதிரி இதில் தான் இப்படி பண்ணி மூக்கில் விடுவாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பாப்பா குட்டியா வச்சவளுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் வருது அடிக்கடி. இப்போல்லாம் எனக்கு எப்போ எனக்கு பாப்பா வெளியே அந்த மாதிரி இருக்கு. சரி பார்ப்போம். நீங்கள் நினைப்பீங்க நீ இப்போ குஜாலாம் இருக்க அப்போ இருக்கு உனக்கு.
சரி ஓகேங்க, இதுதான் வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல எதிர்பார்க்கல இது கிடைக்கும்னு இன்னைக்கு. இன்னைக்கு வந்து கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் வாழ்வில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையே அப்படித்தான் போகுது. எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம ஓய் இப்போ என்ன ஒன்று தெரியுங்களா, சமைக்கணும். என்ன சமைக்க அதுதான் அங்கேயே சோறு போகிறேன், நாங்கள் சாப்பிட்டு வந்துருக்கலாம் தெரியுமா. அட சாப்பிட்டு வந்துருக்கலாம். கப்பு நல்லா இருக்க மாட்டிருக்குது கூட. இங்கே மாத்திரை வச்சுருந்தா நல்ல ஹெவியாக தான் இருக்குது கப்பு. அடுத்தடுத்து கொடுக்கும் போது இதே தான் இருக்கும். ஆனால் புள்ளி ஒன்று கூட கிடையாது. ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, அப்போ பையனா இருக்குமோ? ஏன் ப்ளூ கலர் கொடுத்த பையனா? ஒருத்தவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் வருங்க. பிங்க் கலரும் ப்ளூ கலரும் வரும். பிங்க் கலர் வந்தா கேர்ள் பேபி, ப்ளூ கலர் வந்தா பாய் பேபி. அது யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். ஏமாண்டி உனக்கு முனிஸ் குட்டி, நீ அப்படியே குட்டியாம இருக்க. ஐயோ, நீ அப்படியே குட்டியாம இருக்க, கையில படுத்த மாதிரி அப்படின்ட்டு வருவோம் பேர். எப்பா என்னை எங்கப்பா தனியா விட்டு போனேன், எங்க அம்மா என்னை அடிக்கிறாப்பா. சரி ஓகேங்க, அவ்வளோதான். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் முடிச்சிடலாமா? அவ்வளோதான், காலையில் ஆச்சு. அதுக்கு வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இந்த விளாக் இதை முடிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யார் யாருக்கு இந்த கிஃப்ட் எந்தெந்த ஸ்டேஜில் கிடச்சிதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், யார் யார். ஆனால் மேக்ஸிமம் எனக்கு நீங்கள் தான் சொன்னதே, அவங்க தான் சொன்னது. 3வது மாதத்துலேயே கடைசிக்கு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு 4 மாதம் ஆச்சு இன்னும் கொடுக்கல, நீங்கள் தான் கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் சொன்னனால தான் நான் கேட்டேன். நான் கேட்டனால தான் இது எனக்கு கிடச்சிருக்குது. கடைசியாக போனப்போ நான் தான் கேட்டேன் அவங்ககிட்ட. சரி ஓகே சிஸ்டர் எனக்குன்னு கிஃப்ட் கிடைக்கல அப்படின்னு கேட்டனால தான் நீங்கள் அங்கே வந்துருங்க, கேம்புக்கு வாங்க நாங்கள். சரி ஓகே, பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.